4ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்றதை நீங்கள் அப்புறம் தான் நீங்கள் பார்க்கணும். விஜய் எங்கே ஓடி போக போகிறாரு, யாரோட டூர் போக போகிறாரு, எந்த நாட்டில் போய் சுற்ற போகிறாரு அப்படின்றத. கூட்டத்தில் வடிவேல் எல்லாத்தையும் உட்கார வச்சு வண்டியில் நகைக்கடைக்காரன் வரும்போது நடுவில் ஒரு அதே கதை தான் விஜய். சின்ன பையங்க சின்ன பிள்ளைங்களை தூண்டி விட்டு நேற்று பேசினாப்புல இல்லை, என் பாப்பா எங்கள் வீட்டில் சொல்லி அப்பா அம்மாவையும் தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போடணும் அடம் பிடிக்கின்றது சின்ன பிள்ளைகளை வச்சு திருடுறது. வாக்களிக்க முட்டி போடுங்க, வாக்களிக்கிறதுக்காக முட்டி போடுங்க. நீங்கள் வாக்களிப்ப இந்த கும்பிட்ட குவைங்க வாக்களிக்கணும்னு அவனுக்கு தெரியுமாச்சு. அழுகுறாங்க நிறைய ஃப்ரெண்டு வந்து அழுது. உங்களுக்காக அவர் போடவே இல்லையா, அவர் போடுறது வேற ஆளுக்காக. நீயா நினச்சிக்கிட்டேன்னா உனக்காக முட்டி போடுறாரு. ஜெயிச்சா போய் சட்டமன்றத்துக்கு போக மாட்டான், சும்மா ஜெயிச்சு காட்டிட்டு ரிசைன் பண்ணிடுவாப்போ இல்லை வீட்டிலே பேருக்கு ஒரு நாள் போய் கையெழுத்து கொடுப்பாங்க. ஆதவரிச்சுன்னா சட்டசபைக்கு கூட டிரைவராக வேணா போவாங்க, வந்து விட்டுட்டு வாசல் வரைக்கும் விட்டுட்டு அங்கே துரத்தி விட்டுருவாங்க, வாசல் வரைக்கும் தான் விடுவாங்க. யாராக இருந்தாலும் அவர் திருப்பி இருந்து போட்டு. இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து வயதான தலைவர்களை பார்த்து அழுத்து போயிட்டாங்க. அதனால வந்து ஒரு புதிய தலைவர் ஒரு இளைஞருக்கு வாக்களிக்க தயாராக இருக்கு. அப்படி பார்த்தா வீட்டில் இருக்க மாமனார் மாமியார் அப்போ அதை எல்லாத்தையும் தப்பு விட்டுறாங்க. அதெல்லாம் வயசானவங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமாவதி அவர்கள் நினைக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டுடைய தேர்தல் களம் ஒருபடியா தேர்தல் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. மீண்டும் இந்த தேர்தல் களத்தில் அதிகமான வாக்கு சதவீதம் பதிவாகி இருப்பதும் அதை தொடர்ந்து இளைஞர்களுடைய வாக்கு தாவேக்காவுக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்றது எப்படி சார் பாக்குறது? அப்படி யார் சொன்னா உங்களுக்கு? தொடர்ந்து தொடர்ந்து ஊடகங்கள்ல வந்து இளைஞர்களுடைய ஊடகங்கள் எல்லாமே அப்படி இருக்கு. எல்லா இளைஞரையும் முட்டாளா நினைச்சிட்டு தான் ஊடகங்கள் இருக்கு. முட்டாள் இளைஞர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். மித்தபடி அவங்க யார் யாருக்கு போடணுமோ அதெல்லாம் போட்டிருக்காங்க. எல்லா இளைஞரும் முட்டாள் இல்லை. இங்க பெரும்பாலும் இளைஞர்கள் எல்லாம் முட்டாளும் கிடையாது அப்படின்னு நீ சொல்லணும். இளைஞர்களில் சிலர், பலர், அதுதான் சார் நான் கேட்க வரேன். பெரும்பாலும் இளைஞர்கள் அதிகமா இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள்ல தாவேக்காவுக்கு ஆதரவான நிறைய பதிவை நம்ம பார்க்கணும் இல்லையா, பார்த்துட்டு இருக்கோம். நீங்க பார்க்குற பதிவுல அந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். சமூக வலைதளத்துல எல்லாமே தான் இருக்கு. ஆனா நீங்க தேடி அதை பார்க்கும்போது அதுவா வந்து விடுவோம். டிவிகேல ஒரு இளைஞர் வந்து அறிவுபூர்வமா பேசுறதை நீங்க பாக்குறீங்கன்னு வைங்க, அடுத்து ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து டிவிக்கே தான் வரும். அப்போ என்ன நினைக்கிறீங்கன்னா நீங்கள் டிவிக்கே தான் சோசியல் மீடியா ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அதே வந்து நீங்கள் ஒரு ஏதாவது இந்த அந்த மாதிரியான கண்டென்ட் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி லைவ் அது தள்ள அதுதான் வரும் அடுத்தடுத்து ரொம்ப ஆழம். அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இப்படி தான் நடந்துகிட்ருக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதனால் நீங்கள் எதை பார்க்குறீங்களோ, இப்போ நீங்கள் ஒரு ஷர்ட் வாங்குறதுக்காக ஒரு விளம்பரத்தை பாருங்கள், அடுத்த செகண்ட் அந்த ஷர்ட் விளம்பரமாக தான் வரும். ஸோ வந்து அந்த மாதிரி தான் அது நீங்கள் டிவிக்கே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அதுதான் வரும். அவங்க இன்னொரு வாதம் முன்வைக்கிறாங்க. காலங்காலமா நம்ம திமுக அதிமுகன்னு 2 கட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புதிதா இப்போ ஒரு கட்சி வந்திருக்கு, புதியவரா வந்திருக்காரு, மாற்றத்தை பேசிட்டு இருக்காரு. அதன் அடிப்படையில இளைஞர்களும் புதிய வாக்காளர்களும் அவருக்கு வாக்களிக்கிறாங்க அப்படின்றாங்க. அதிகமா ஆமா, புதிய கட்சி வந்திருக்கு, புதுசாக வாக்களிக்க தான் செய்யறாங்க. எனவே அது அதிகமா இருக்கும், அது அவருக்கான இடம். அவருக்கு ஒரு அளவுக்கு ஓட்டு விடும், ஒரு 20%, 15, 20, 25 கூட விழுகலாம். 25 வரைக்கும் தாராளம் 30 கூட விழுகும் சில இடத்துல, சில தொகுதிகள் விடுவேன். அது அப்படியே விடுகிறது தான். அதுக்கப்புறம் அவர் என்ன ஆகிறாருன்றது தான் பிரச்சனை. இந்த இது இருக்குன்னா பாரதி ராஜா படத்தில் லவ் பண்ணி எல்லாம் இது பண்ணுவாங்க, எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக அவன் வந்து பூணூல் அத்துருவான், அவள் வந்து சிலுவை அத்துருவான். அத்துட்டு எங்களை வாழ விடுங்க, இந்த ஜாதி மதம் இன மொழி எது வேணால் நாங்கள் வாழ போகிறோம், அதோட படம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க எங்கே போய் பிச்சை எடுக்கிறாங்கன்றது படத்தில் காட்ட மாட்டாங்க. புதுசாக அவன் 10th ஃபெயிலு, அவள் வந்து 10th பாஸ் அப்போ தான் வந்திருப்பான். ரெண்டும் போய் எங்கே போய் பிச்சை எடுக்க போதா இல்லை வேறு எங்கே கூலி வேலைக்கு போக போதான்றத படத்தில் காட்ட மாட்டாங்க. அதோட முடிச்சுட்டேன், காதல் சக்ஸஸ்ஸு, 2 பேரும் மதம் ஜாதி இன்னும் மொழி விட்டு சேர்ந்துட்டாங்கன்ற வரைக்கும். அதே தான் தாவேக்கா. 4ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்றத நீங்கள் அப்புறம் தான் நீங்கள் பார்க்கணும். விஜய் எங்கே ஓடி போக போகிறாரு, யாரோட டூர் போக போகிறாரு, எந்த நாட்டில் போய் சுற்ற போகிறாரு அப்படின்றத நீங்கள் 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பார்க்கணும். இப்போ விவாதங்கள்லேயே அமரக்கூடிய பலரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்பது, அதெல்லாம் ஏன் போய் பார்க்குறீங்க நீங்கள்? அவங்க கருத்து ரொம்ப விசித்திரமாக இருக்குது, நல்லா இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து வயதான தலைவர்களை பார்த்து அழுத்து போயிட்டாங்க. அதனால வந்து ஒரு புதிய தலைவர் ஒரு இளைஞருக்கு வாக்களிக்க தயாராக இருக்காங்க அப்படின்றாங்க. அப்படி பார்த்தா வீட்டில் இருக்க மாமனார் மாமியார் அப்போ அதை எல்லாத்தையும் துரத்தி விட்டாங்களா? அதெல்லாம் வயசானவங்க தானே.
எல்லாம் எல்லாத்தையும் அடிச்சு துரத்தி விடு. எவனும் இருக்கக்கூடாது. 35 வயசுக்கு மேலே எவனும் இருக்கக்கூடாதுன்னு துரத்தி விட வேண்டியதான். அந்த இளைஞர்களை கூப்பிட்டு சொல்லுங்க. எதுக்கு அதான் உனக்கு பெற்று போட்டாங்க, வளர்த்துட்டாங்க, நீ இவ்வளோ பெருசாகிட்ட, உனக்கு ஓட்டும் வந்துருச்சு, விஜய்க்கு ஓட்டும் போயிட்ட, அப்புறம் எதுக்கு இவங்க வீட்டில் எல்லாத்தையும் அடிச்சு துரத்தி விடு அப்படின்னு துரத்தி விட வேண்டியது. தாத்தா, மாமனார், மாமியார் எல்லாத்தையும் அடித்து ஓடுங்கடா நைட்டாக துரத்தி விட வேண்டியதான். தலையில வெள்ள முடி வந்தவங்க எல்லாரையும். வெள்ள முடி வரணும்னா அப்படி அவசியம் கிடையாது. வயசு பார்க்க வேண்டியது, டேட் ஆஃப் பர்த் தான் வாங்க வேண்டியது. ஆதார் கார்டில் பார்த்தாலே தெரிஞ்சுங்கள, அடிச்சு துரத்தி விட்ட வேண்டியது. அப்படி பண்ணிட வேண்டியதானே. நீங்க சொல்லுங்கன்னா இந்த தேர்தல்ல மையமா தாவேக்கா இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கலாமா, அது புரிஞ்சுக்கலாமா? திமுக அதிமுக தாண்டி மையம் இங்க வந்து தாவேக்கா தான். தாவேக்காவை மையப்படுத்தி தான் ரெண்டுக்குமான வாக்கு வங்கி இந்த முறை வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். மையம்னு ஏற்கனவே கமல் வச்சிருக்காருல, அப்புறம் எப்படி இவரை போய் மையம்னு சொல்லணும்? அப்போ நீங்கள் வந்து தாவேக்கா ஒளிஞ்சு போடணும்னு நினைக்கிறீங்களா? மையம்னு ஒருத்தர் ஆரம்பிச்சானா அவன் கடைசியில் திமுக வந்து சேர்ந்துருவான். அதுதான் நீங்கள் சொல்ல வரீங்க நினைக்கிறேன். அப்படி கிடையாது. தேர்தல் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மையமாக தாவேக்கா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா கேட்கிறேன். திமுக வெற்றியா அதிமுக வெற்றியா அப்படின்றத தாவேக்காவுடைய வாக்கு வங்கி தான் தீர்மானிக்கும். அவங்க கிட்ட எவ்வளவு வாக்கு போகுதுன்றத தீர்மானிக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாமா? ஆமா, அதுதானே உண்மை, அதான் ஃபேக்ட். அப்ப அவ்வளவு பெரிய வலிமை உள்ள நபரா விஜய் இருக்காருன்னு சொல்லலாம். வலிமை உள்ள நபர் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பணத்தை எடுத்துகிட்டு ஒரு காலேஜில் சேர்க்கறதுக்கு யாரையா கூப்பிட்டு போகிறீங்க, உங்கள் தம்பியோ தங்கச்சியோ அக்கா மகளோ இல்லை குழந்தையாக யாரையா கூப்பிட்டு போகிறீங்க, காலேஜில் சேர்க்க கூப்பிட்டு போகிறீங்க. சரி, உங்களோட எண்ணம் வந்து காலேஜில் கொண்டு சேர்க்கணுன்றது. ஆமாம். அதை நடுவில் ஒருத்தர் வழிபடி பண்ணிடுறான் அந்த காசை. அப்போ அவன் தான் முடிவு செய்கிறானா, இந்த காலேஜில் சேர்க்கணுமா வேண்டாமா, காலேஜில் சேர்க்கணுமா வேண்டாமா, இல்லை நீங்கள் கூட்டு போய் சேர்க்கணுமா வேண்டாமா, அந்த பிள்ளை காலேஜில் படிக்கணுமா வேண்டாமான்றது அவன் தான் முடிவு செய்கிறான்னு சொல்ல முடியுமா? அவன் பைய பிடிங்கிட்டு ஓடிடுறான் அவங்ககிட்ட. அது எதிர்பாராம அதுக்காக அவனால தான் உங்கள் குடும்பம், அவங்க இப்போ இந்த காலேஜ் படிப்பு எல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அவன் கடமை அவன் செய்கிறான், உங்கள் கடமை நீங்கள் செய்றீங்க. புரியுதா? ஸோ அந்த மாதிரி தான். அதுக்காக அதை வச்சு தான் இது தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்ல முடியாது. ஒரு வழிபறி, அது இடையில வாக்குகளை திருடக்கூடிய ஒரு அந்த மாதிரி. அதிமுக திமுகவுடைய வாக்கு வங்கிகள்ல கூடுதலா திமுகவுடைய வாக்கு வங்கி தாவேக்கா எடுப்பாங்க அப்படின்னு அப்படி இல்லை, யாரோட வாக்கு வங்கியா அந்த கூட்டத்தில் வடிவேலு எல்லாத்தையும் உட்கார வச்சு வண்டியில் நகைக்கடைக்காரன் வரும்போது நடுவில் விழுகணும்னு சொல்லுவாங்கல்ல, அதே கதை தான் விஜய். சின்ன பையங்க சின்ன பிள்ளைங்களை தூண்டி விட்டு நேற்று பேசினாப்புல இல்லை, என் பாப்பா எங்கள் வீட்டில் சொல்லி அப்பா அம்மாவையும் தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போடணும் அடம்பிடிக்கின்றது சின்ன பிள்ளைகளை வச்சு திருடுறது. நூதனமா இருக்கு. நீ போய் வண்டியில் விழுகணும், சின்ன பிள்ளை வண்டியில் தள்ளி விட்டு அவன்கிட்ட செயினை பறிச்சுட்டு விடணும். அதுதான் விஜயோட திட்டத்தனம். சின்ன பிள்ளை வீட்டில் இருக்க குழந்தைங்க விவரம் தெரியாதெல்லாம் வச்சு ஆட்டையை போடணும்னு பார்க்குறது தான் விஜய். புரியுதா? ஸோ அதனால் விஜய் வந்து கணக்கில் எடுக்க முடியாது. ஆனால் இப்போ இத்தனை ஆண்டு காலம் அரசியலில் ஒரு கட்சிக்கு ஆதரவாக இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகள் பேசுறத நம்ம பார்த்துருப்போம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப தெளிவாக பேசுவாங்க, இந்த கட்சிக்கு வாக்களிக்கணும். ஆனால் இப்போ தாவேக்காக்கு பேசுகிறவங்களும் இளைஞர்கள் நம்ம பார்க்குறோம், அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக அதை அணுகுறாங்க. அண்ணன் நீங்கள் முட்டி போடாதீங்க, வேண்டாம், தயவு செஞ்சு விட்டுருங்க, நாங்கள் வாக்களிக்க தயாராக இருக்கும் அப்படின்ற வீடியோஸ்லாம் வருது. வாக்களிக்க முட்டி போடலையே, வாக்களிக்கிறதுக்காக முட்டி போடுறாங்க. இவங்க வாக்களிப்பேன், இந்த கும்பிட்ட குவைங்க வாக்களிக்கணும்னு அவனுக்கு தெரியுமாச்சு. அது வந்து சும்மா சீனை போடுறது தானே, ஒரு நடிப்பு மாதிரி தானே. அதுக்கு என்ன பண்ணணும்? முட்டி போட்டு நடந்து அந்த இதில் எம்ஜிஆர் படத்தெல்லாம் இப்போ ஒரு டைம் நம்பியார் பேட்டி கொடுக்க சொன்னாங்க, 10 பேர் வந்துட்டாங்களாம், நம்பியார் வந்திருக்காருன்னு. நான் எப்படா நீ எங்கள் அண்ணன் அடிக்க போச்சு, நீ கொல்லாம விட மாட்டேன், வெளியே விடான்னு. அந்த காலத்தை அப்படி இருக்கு. அந்த மாதிரி கும்பிட்ட குவைங்க தான் இது. முட்டி போட்டால் அது நடிப்பு, அது அந்த நடிப்புன்றது கூட தெரியாமல் நீங்கள் முட்டி போட வேணாம் அழுகுறாங்க. நிறைய பெண்கள் வந்து அழுது வீடியோ போடுறாங்க, ஆனால் முட்டியெல்லாம் போடாதீங்க எங்களுக்காக அப்படின்றாங்க. உங்களுக்காக அவர் போடவே இல்லையே, அவர் போடுறது வேற ஆளுக்காக. நீயா நினச்சிக்கிட்டேன்னா உனக்காக முட்டி போடுறாரு. புரியுதா? அந்த மாதிரி தான். அது சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். நான் எல்லா மதத்திற்கும் ஒரே மாதிரி தான் இருக்கேன், சிறுபான்மையுடைய வாக்கு வங்கி குறி வச்சுலாம் நான் வரல அப்படின்னு சொன்னதெல்லாம் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் புரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் நடந்திருக்கு அப்படி. ஆமாம், அவர் சிறுபான்மை 3 கோயிலுக்கு தானே போயிருக்காரு. பள்ளிவாசலில் உள்ளே விட மாட்டாங்க, அதனால் வெளியே நின்று 4 கும்பிட்டைங்களோட பேசிட்டு வந்துட்டாப்புல. சர்ச்சுக்கு யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் திறந்த வீட்டு மாதிரி தான் அது. அது மாதிரி யார் வேணாலும் சர்ச்சில் யாரும் தடுக்க மாட்டாங்க. நீங்கள் முட்டி போட்டும் போகலாம், உருண்டுக்கிட்டும் போகலாம். போய் அங்கே படுத்திருந்தாலும் பாதிரியாரெலாம் திறக்க மாட்டாங்க. சரி பாவம் ஏதோ இப்போ இது பண்ணி படுத்துருக்கான் போலன்னு விட்டுருவாங்க. ஸோ அதனால் சர்ச்சு மட்டும்தான் அப்படி இருக்குது. கோயிலே அது மாதிரி மரத்தடி கோயிலெல்லாம் நீங்கள் போய் படுத்துட்டீங்கனாலும் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அந்த 3க்கும் போயிட்டு வந்துருக்காங்க. அது கோயிலே கிடையாது, சும்மா மரத்தடியில் இருக்க ஏதோ ஒரு சிலை இருந்திருக்கு, சாமி சிலை.
அங்கே போய் சும்மா கூப்பிட்டு வந்திருக்காங்க. நிறைவான கேள்விங்க. மே 4க்கு பிறகு விஜய் என்னவாக இருக்கும்? அதான் ஏற்கனவே சொன்னோம்ல, வெளிநாட்டுக்கு போவார். வெளிநாடு கொஞ்ச அந்த நாள் கண்டென்ட்ல சொல்லியிருந்தீங்க. கொஞ்ச நாள் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வருவார். ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து அடுத்து பட வேலையை ஆரம்பிப்பார். மறுபடியுமா? ஆமாம் ஆமாம், படத்தில் கட்சியை நடிக்கிறாங்க. வளர்க்கணும் இல்லையா, பலப்படுத்தணும். கட்சி அது பாட்டுக்கு வளருது. அதுக்கு நீங்கள் இருக்கீங்க, குழந்தை பார்த்து ஸ்கூலில் சேர்த்து விட்டுனா ஸ்கூலுக்குள்ளே நீங்களும் போய் உட்காந்துருப்பீங்க. அது பாட்டுக்கு வளருது. காலையில் விட்டால் சாயந்தரம் போய் கூப்பிட்டு வர போகிறோம். ஒருவேளை எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டா அந்த வேலையை அந்த கடமை பண்ணணும். எதிர்கட்சி அதெல்லாம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்காது. ஜெயிச்சா போய் சட்டமன்றத்துக்கு போக மாட்டாங்க. சும்மா ஜெயிச்சு காட்டிட்டு ரிசைன் பண்ணிடுவாப்புல, இல்லை வீட்டிலே இருந்துருவாப்புல. பேருக்கு ஒரு நாள் போய் கையெழுத்து போட்டு வந்துட்டு ஏதாவது என்னை கொல்ல பார்க்குறாங்க திமுக, சரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அப்படியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் போயிட்டு நீங்க எப்படி அந்த முன்முடிவு எடுக்கிறீங்கன்னா விஜய் ஜெயிச்சா நடக்கலாம், இப்படி நடக்கும், நடக்கிறதுக்கு வாய்ப்பு. மே 4க்கு பிறகு திரு ஆதவ் அவர்களுடைய வேலை என்ன வரும்? ஆதவர்ஜுனா சட்டசபைக்கு கூட டிரைவராக வேணா போவாப்புல. கொண்டு போய் விட்டுட்டு வாசல் வரைக்கும் விட்டுட்டு அங்கே துரத்தி விட்டுருவாங்க. வாசல் வரைக்கும் தான் விடுவாங்க யாராக இருந்தாலும். அவர் திருப்பி இருந்து கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் அப்படியே. திரு அருண்ராஜ் அவர்கள் இதுக்கு அவன் அருண்ராஜன் நிறையா பேர் உள்ளே விட மாட்டாங்க சட்டசபைக்கு. அந்த இதுல விஜய் மட்டும் ஜெயிச்சா கூட சும்மா போவாங்க, பின்னாடியே வண்டியில் போயிட்டு அப்புறம் அப்படியே வந்துடுவாங்க. அருண்ராஜில் உள்ளே விட மாட்டாங்க, வாய்ப்பு இல்லை. சும்மா கூட போயிட்டு அப்படி வரலாம். ஒரு சீனை போடுவாங்க, இன்னைக்கு சட்டசபைக்கு போகிறாரு அப்படின்னோடனே இந்த ஜாம்பிகள் கூட்டம் பூரா அங்கே போகும். சப்போஸ் ஜெயிச்சா போனா ஜெயிச்சுட்டு அங்கே போனால் அந்த கூட்டத்தை போட்டு ஒரு சீனை பாட்டு இப்படி கையை காமிச்சிட்டு அடுத்த முறை இந்த கோட்டை யாருது என்னது அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லிட்டு தாவேக்கா கோட்டை தாவேக்கா குடி தான் அது மேலே ஏறுன்னு என்ன தேவைன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு அதுக்குள்ளே பிஜேபியில் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க, முடிச்சிருவாங்க. ஆட்டையை முடிச்சு விட்ருவாங்க மீன்ஸ் கட்சியை முடிச்சு விட்ருவாங்க. உங்களுக்கு ஏதாவது இளைஞர்கள் சின்னவர்கள் ஏதாவது அப்ரோச் பண்ணாங்களா இது மாதிரி தாவேக்காக்கு ஓட்டு போடுறது? ஏடல அந்த மாதிரி யாருமே இந்த மாதிரி தவறான முடிவு எடுத்தெல்லாம் வந்ததில்லை. வரமாட்டான் என்ன மாட்டேன். நன்றிங்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.